இந்திரா காந்தியை சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க. இவங்களை தவிர பெருமளவில் மற்றவங்களால சோபிக்க முடியல. என்ன காரணம்? அவர்களுக்கு அரசியல் போதிய அனுபவமும் அறிவும் இல்லை. சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பினால் நாம் எளிதாக இவர்களை அணுக முடியும். இவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க. ராதியா வீட்டுக்கு போய் எத்தனை ஓட்டு போட்ட மக்கள் போய் தட்டி ராதியா வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட முடியுமா? மதுரையில் லீலாவதியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வெட்டி கொல்லப்பட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி தெரியுமா அந்த அம்மா கொண்டாங்க? ரோட்டு பைப்பில் போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்து குடத்தில். நல்லா கேட்டுங்க, ரோட்டு பைப்பில் தண்ணி வீட்டில் பைப்பு கூட இல்லைம்மா. அந்த அம்மா கவுன்சிலர், 2 முறை கவுன்சிலர். ஜெயலலிதா ஆண்மையுள்ள தலைவராக இருந்தால் பருகூருக்கும் ஆண்டிப்பட்டிக்கும் போயிருக்கூடாது. எங்கன்னு இருக்கணும், மயிலாப்பூர்னு ஜெயிச்சிருக்கணும். அந்த தெம்பு திராணி அந்த பொம்பளைக்கு இல்லை. எங்கே முட்டா பையன் அதிகமாக இருப்பான், இழிச்சவா எங்கே இருப்பான், 500 ரூபாய் எவன் ஓட்டு போடுவான், அங்கே தான் போய் அந்த பொம்பளை ஜெயிக்கும். கருணாநிதி துறைமுகத்தில் நிற்பார், சேப்பாக்கம், அண்ணா நகர், அப்புறம் கடைசியாக இப்போ சொந்த ஊர் திருவாரூருக்கு போனார். திருவாரூருக்கு போனதை மக்கள் கை விட்டான்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மண்ணில் இருக்கிற மக்கள்கிட்ட இவன் எக்ஸ்போஸ் பண்ணணும். இவன் தாயா மண். பெரியாரை விமர்சனம் செய்கிற பொழுது, காரல் மார்க்ஸை விமர்சனம் செய்கிற பொழுது, ஜீவாவை விமர்சனம் செய்கிற பொழுது, நீங்கள் அந்த மண்ணில் போய் அந்த எதிரியை மக்கள்கிட்ட அந்நியப்படுத்தணும். அதுக்காகத்தான் போனேன் தவிர நான் ₹1 சம்பளம் வாங்கிட்டு ஜெயிலில் இருக்கிற ஜெயலலிதாவை போல நான் போகல. எனக்கு அந்த நோக்கம் இல்லை. பெண்கள் கவுன்சிலராக இருந்தாங்க அப்படின்னா கணவர்களுடைய ராஜ்யம் தாங்க அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட பெண்கள் அரசியலில் பெருமளவில் ஜெயிக்க முடியாததுக்கு காரணமாக இருக்கலாமா சார்? ஒரு பெண் என்பதை தாண்டி அந்த இடம் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது, வேக்கம் இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த மாதிரி சினிமா கிளாமர் இருந்தது. எம்ஜிஆருடைய கதாநாயகி அந்த ஒரு தகுதி தான் இந்த ஜெயலலிதா, வேறு எந்த தகுதியும் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அரசியலில் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ஜொலிப்பாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும். அப்படின்னா நிறைய பேர் அந்த அரசியலுக்கு வர்றாங்க. குஷ்பு வந்தாங்க, நெக்ஸ்ட் நமிதா கூட வந்தாங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ நமிதா வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விந்தி அவங்க பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. பிரேமலதா மேடம் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அரசியல்வாதின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்திரா காந்தியை சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க. இவங்களை தவிர பெருமளவில் மற்றவங்களால சோபிக்க முடியல. என்ன காரணம் சார்? அவர்களுக்கு அரசியல் போதிய அனுபவமும் அறிவும் இல்லை. ஒரு விபத்தாக அரசியலுக்கு வர்றது. ஒரு படம் இப்போ ராதிகா இருக்குங்க, ராதிகாவுக்கு ஒரு படம் ஷூட்டிங் கமிட் ஆகும். அந்த படம் முடிஞ்ச பிறகு அந்த டீமை அப்படியே கலைச்சிடுவாங்க. அந்த டீமை கலைச்சிடுவாங்க. இது அரசியல் அப்படி அல்ல. இப்போ நீங்கள் அண்ணா நகர் தொகுதியில் நிற்கிறீங்கன்னா அண்ணா நகர் தொகுதிக்கு உங்களுக்கும் ஒரு 10 ஆண்டு கால தொடர்பு இருக்கணும். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய 2 லட்சம் வாக்காளர்களும் உங்களை நம்பணும். இவங்க சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பினால் நாம் எளிதாக இவர்களை அணுக முடியும். இவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க. ராதியா வீட்டுக்கு போய் எத்தனை ஓட்டு போட்ட மக்கள் போய் தட்டி ராதியா வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட முடியுமா? முடியாது. சௌமியாவையே பார்க்க முடியாது. சௌமியா தோற்று போயிடுவாங்க. அன்புமணி பொண்டாட்டி அந்த மார்வாடி பொண்ணு தோற்று போயிடும். எதுக்கு மார்வாடி பொண்ணுன்னு சொல்கிறேன்னா, பணம் வசூல் பண்ணத்தான் தெரியும். வசூல் பண்ணத்தான் தெரியும். அந்த அம்மா ஏதாவது ஒரு தொகுதியை சொல்லுங்க. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, பெண்ணாடு, ஏதாவது ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதி, ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதி. அந்த அம்மாவுக்கும் பொது வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அன்புமணிக்கும் அந்த அம்மாவுக்கும், அன்புமணிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு கார்ப்பரேட் முதலாளி அம்மா, அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி. சார், அன்புமணி அவர்களுக்கும் அப்படின்னா எப்படி சார்? இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அன்புமணிக்கு இந்த கூட்டம் பூரா வேல்முருகன்ட்ட போயிடுச்சு. இந்த கூட்டம் பூரா வேல்முருகனை எளிதாக போய் பார்க்கலாம். வேல்முருகனை எளிதாக போய் அவரை உதவி கேட்கலாம், சண்டை பிடிக்கலாம். அன்புமணி பார்த்துட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அன்புமணியை
பார்க்கவே முடியாது. அப்போ பெண் வேட்பாளர்களுடைய கதை இதுதான். நீங்கள் சாதாரணமாக போய் அணுகக்கூடிய எந்த பெண் வேட்பாளர் எல்லாமே ஸ்டார் வேல்யூ, எல்லாமே மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பண்ணை வீடு வச்சுருக்காங்க. நீங்கள் மதுரையில் லீலாவதியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வெட்டி கொல்லப்பட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி தெரியுமா அந்த அம்மா கொண்டாங்க? ரோட்டு பைப்பில் போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்து குடத்தில். நல்லா கேட்டுங்க, ரோட்டு பைப்பில் தண்ணி வீட்டில் பைப்பு கூட இல்லைம்மா. அந்த அம்மா கவுன்சிலர், 2 முறை கவுன்சிலர். ஒரு கவுன்சிலர்னா நீங்கள் மதுரையில் ஒரு 5000 பேர் ஓட்டு போடுவோம், அப்போ தான் கவுன்சிலர் ஆக முடியும். அப்போது அதுதான் மக்கள் தலைவர். ஏன் வெட்டி கொண்டாங்கன்னா, எதிரி திமுக கோஷ்டி எலெக்ஷனில் ஓட்டே போட மாட்டேங்கிறான், பக்கத்திலே வர மாட்டேங்கிறான். இந்த அம்மா அண்ணன் கோஷ்டே ஜெயிக்குது. என்ன காரணம்? எப்போ போய் கூப்பிட்டாலும் அந்த அம்மா வரும். நீங்கள் அந்த அம்மா குடியிருக்கிற பகுதிக்கு தண்ணியே வரல, பைப்பே இல்லை. 5000 பேர் காலி குடத்தோட கார்பரேஷனில் உட்காந்துச்சு. காலி குடத்தோட 5000 பேரை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த அம்மா உட்காந்துருச்சு. எங்கள் பகுதிக்கு வாரம் ஒரு முறை தான் தண்ணி வருது. எப்படி குழந்தை குட்டிகள் வச்சுக்கிட்டு வாரம் ஒரு முறை தண்ணி வந்தால் எப்படி உயிர் வாழ்வது? கார்பரேஷன்கிட்ட 50 கோடி ரூபாய் இருந்தால் எங்களுக்கு டெய்லி தண்ணி வரும். இது 50 கோடி ரூபாய் ஏன் ஒதுக்கலை? நாங்கள் கட்டுற வரிப்பணமே 50 கோடி ரூபா கட்டுறோம். ஆமாம், நாங்கள் கட்டுற வரிப்பணமே 50 கோடி ரூபா கட்டுறோம். எங்கள் வரிப்பணம் 50 கோடியை போட்டால நீங்கள் குழி நோண்டி பைப்பு போட்டு கொடுத்து எங்கள் வீட்டில் தண்ணி விட்டுடலாம். இப்படி போராடுகிற பொழுது அந்த அம்மாவுக்கு பின்னாடி 5000 பெண்களும் எதை எடுத்துகிட்டு வந்தாங்க? காளி குடத்தோடு வந்தாங்க. அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரை நம்ம அங்கே ஜெயிக்க முடியாதா முடிவு பண்ணுறான். ஒரு கந்துவட்டி கோஷ்டிக்கு அவன் அதிகாரம் வேணும் அவனுக்கு. வேற ஒன்று மதுரையில் பூரா எல்லாம் கந்துவட்டி கோஷ்டி தான். எல்லாம் அட்டாக் பாண்டி, மிசா கணேசன், மிசா பாண்டி, இப்படி எல்லாம் கட்ட பஞ்சாயத்து கும்பல் தான். எல்லாம் அழகிரியுடைய அடியாளுக்கு தான் எல்லாமே. அப்போ அதே போன்ற தலைவிகள் தான் தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்க. லூர்தம்மா சைமன்னு காங்கிரஸில் ஒரு மந்திரி இருந்தது. மந்திரி பதவி விட்டவர் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுச்சு. பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். லூர்தம்மா சைமன் பேர் ஒரு மீனவர் சமூகத்து பெண் அந்த அம்மா. இப்படி பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சுயேட்சைன்னா ஜெயிச்சிடும், சுயேட்சைன்னா ஜெயிச்சிடும். இப்போ இருக்கக்கூடிய தலைவிகள் நீங்கள் குஷ்பு எடுத்துக்கங்க, பொழுதுபோலினா அந்த மாதிரி அரசியலுக்கு வரும். சினிமா ஷூட்டிங் இருந்தால் ஊருக்கு வராது. ராதிகா ரேடன் டிவி பல கோடி ரூபா சொத்து. அந்த அம்மா அரசியல் என்பது ஒரு அலங்கார பதவி. என்ன பதவி? முன்னாடி ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, பதவி வேணும். ஆமா, திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க கருணாநிதி இருக்கும் வரைக்குமே கூட. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு ராதிகா தான் வேணும்னு கருணாநிதி கூட்டிட்டு போனார். அப்போ ரொம்ப குளிராக இருந்தது டெல்லியில். அப்போ இது மாதிரிலாம் இருக்குது அரசியல். ஆனால் ராதிகாவை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் தொகுதி அவ 3வது கணவர் சரத்குமார் நிற்பார். ராதிகாவுடைய 3வது கணவர் தான் சரத்குமார். இந்த அம்மா ராதிகாவும் ஜெயலலிதா கூட சேர்ந்து அங்கே எலெக்ஷன் நிற்கும். இந்த அம்மாவுக்கு திருச்செந்தூருக்கு என்ன சம்மந்தம்? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. இதுதான். அப்போது பிரேமலா தான், பேமெண்ட்டில் தான் அந்த அம்மா. விருத்தாச்சலத்துக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? சொந்த ஊர் வேலூர் பக்கத்தில் ஒரு தெலுங்கு குடும்பம், அங்கே நிற்க வேண்டியதானே? அப்படின்னு பார்த்தாங்கன்னா சொந்த தொகுதியில் மட்டும்தான், சொந்த ஊரில் மட்டும்தான் நிற்க முடியுமா? ஏன் ஜெயலலிதா அம்மையார் போட்டு போட்டி நாயக்கர்லாம் நிற்கலையா? அவங்களாம் அங்கெல்லாம் போய் நிற்கலையா? அவங்க அது தப்பு, அது ஏமாத்துறது தான். அது ஜெயலலிதா மயிலாப்பூர்னு ஜெயிக்கணும், அதான் ஜெயலலிதா கழகு. இழிச்சுவா போய் முட்டாளு 500 ரூபாய் ஓட்டு போடுறவன், அறிவு இல்லாதவன் மக்கள் தான் எங்க இருப்பாங்க. நம்பிக்கை தானே சார். நான் இல்லம்மா, இல்ல ஆளுமை கத்திரிக்கையெல்லாம் கிடையாது. ஆளுமை இதை ஏமாத்துறது. இது ஜெயலலிதா ஏன் பருவூருக்கு போகுது? அதிகமான ஆதிவாசி மக்கள் அங்கே இருப்பான். 500 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவோம். இந்த நம்பிக்கை தான். ஜெயலலிதா ஆண்மை உள்ள பொம்பளையா இருந்தால் எங்கன்னு இருக்கணும்? குடியிருக்கிற பகுதி இருக்குல்ல, எங்க பாய்ஸ் கார்டன் தொகுதி மயிலாப்பூரில் வருது, இன்னும் இருக்கணும். ஒரு பாப்பாத்தி ஓட்டு போட மாட்டாங்க. யாரை ஏமாத்துறீங்க? இங்கே பூரா மீடியாங்கிறவன் பூரா தரகர புரோக்கராக இருக்கான்.
உண்மையை மக்களுக்கே சொல்கிறதில்ல. ஜெயலலிதா ஆண்மையுள்ள தலைவராக இருந்தால் பருவூருக்கும் ஆண்டிப்பட்டிக்கும் போயிருக்கூடாது, எங்கன்னு இருக்கணும், மயிலாப்பூர்னு ஜெயிச்சிருக்கணும். அந்த தெம்பும் திராணியும் அந்த பொம்பளைக்கு இல்லை. எங்கே முட்டா பையன் அதிகமாக இருப்பான், இழிச்சவன் எங்கே இருப்பான், 500 ரூபாய் எவன் ஓட்டு போடுவான், அங்கே தான் போய் அந்த பொம்பளை ஜெயிக்கும். கருணாநிதி துறைமுகத்தில் நிற்பார், சேப்பாக்கம், அண்ணா நகர், அப்புறம் கடைசியாக இப்போ சொந்த ஊர் திருவாரூருக்கு போனார். திருவாரூருக்கு போனதை மக்கள் கை விட்டான்னு முடிவு பண்ணிட்டார். நீங்கள் உங்களுக்கு என்னம்மா அடையாளம், நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அங்கே தானே உங்களுக்கு அடையாளம். ஏரியா விட்டு 500 மைலுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த மலை போய் நில்லுங்களேன். அப்போ இதே ஒரு அயோக்கியத்தனம். தமிழகத்துல எல்லாத்துக்கும் அறியப்பட்ட முகமா இருக்கிறேன், நான் எங்க நின்னாலும் மக்கள் எனக்காக வாக்களிச்சு 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான். காமராஜர் விருதுநகர்ல தான் நின்னார், அவர் பிறந்த ஊர் தான் நின்னார். காமராஜர் அவர் பிறந்த ஊர் தான் நின்னார். அப்புறம் போய் எம்பி எலெக்ஷன் நாகர்கோயிலில் போய் நின்னார். சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் ஈரோடு எலெக்ஷனில் நின்னீங்களா இல்லையா? ஆமாம். ஏன் நின்னீங்க? நீங்கள் திருப்பூரில் தானே அப்படின்னு இருக்கணும், ஏன் ஈரோடு எலெக்ஷனில் போய் நின்னீங்க நீங்கள்? நான் ஈரோடு எலெக்ஷன் என்னன்னா எம்எல்ஏ இருக்கு, நாட்டை பிடிக்கிறக்கோ எம்எல்ஏ இருக்கோ நிற்கல. நான் அந்த தேர்தலில் சீமானை எதிர்த்து ஒரு திமுகவை தவிர எந்த கட்சி நிற்கலங்க. அதுக்காக பெரியார் தொண்டனா நான் எனக்கு இந்த தேர்தல் பாதை திருடர் பாதை, நான் அதை நம்பிக்கையே இல்லை. சீமானை அங்கே எக்ஸ்போஸ் பண்ணணும், இதுதான் எனக்கு நோக்கமே தவிர நான் எம்எல்ஏ ஆகணும்னா எனக்கு விருப்பம் இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அதில் நம்பிக்கையும் இல்லை. எனக்கு என்னுடைய கொள்கை தலைவன் தந்தை பெரியார், பெரியார் மண்ணுங்கிறான். அந்த சீமானை அந்த மண்ணில் இருக்கிற மக்கள்கிட்ட இவன் எக்ஸ்போஸ் பண்ணணும். இவன் தாயா மண்ணு. பெரியாரை விமர்சனம் செய்கிற பொழுது, காரல் மார்க்ஸை விமர்சனம் செய்கிற பொழுது, ஜீவாவை விமர்சனம் செய்கிற பொழுது, நீங்கள் அந்த மண்ணில் போய் அந்த எதிரியை மக்கள்கிட்ட அந்நியப்படுத்தணும். அதுக்காகத்தான் போனேன் தவிர நான் ₹1 சம்பளம் வாங்கிட்டு ஜெயிலில் இருக்கிற ஜெயலலிதாவை போல நான் போகல. எனக்கு அந்த நோக்கம் இல்லை. சார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து கவுன்சிலராக இருந்தாங்க அப்படின்னா கணவர்களுடைய ராஜ்யம் தாங்க அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட பெண்கள் அரசியலில் பெருமளவில் ஜெயிக்க முடியாததுக்கு காரணமாக இருக்கலாமா சார்? இல்லை, அது இல்லை. இந்த சமூக அமைப்பு பெண்கள் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபட முடியாது. இந்த சமூக அமைப்பு ஜெயலலிதாவை என்ன பாடுபட்டான்னு தெரியும். ஜெயலலிதா அரசியலுக்கு வருவதற்கு ஒரு பெண்ணாக இருந்து எம்ஜிஆர் ஆதரவோட அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் செத்து போச்சு, இறந்துட்டார். இறந்த பிறகு அந்த அம்மா முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு முன்பு வருவதற்கு பின்பும் அந்த அம்மா ஒரு பெண் என்பதை தாண்டி அந்த இடம் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது, வேக்கம் இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு சினிமா கிளாமர் இருந்தது, எம்ஜிஆருடைய கதாநாயகி. அந்த ஒரு தகுதி தான் இந்த ஜெயலலிதா, வேற எந்த தகுதியும் இல்லை. மக்கள் அந்த இடைவெளி கருணாநிதி எதிர்ப்பதற்கான ஒரு தலைமை தேவை, அதனால ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள். இதுதான், வேற ஜெயலலிதாவுடைய தனி பண்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆருடைய கட்சி, எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். கருணாநிதி எதிர்ப்பதற்கு ஒரு தலைமை வேணும், ஒரு தைரியமான ஒரு ஆளுமை மிக்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்து ஜெயலலிதா பார்த்துப்பாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பண்ணணும், யாருக்கு எங்கே போஸ்டிங் போடணுங்கிறத சசிகலா தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், அது ஜெயலலிதாவுடைய இயலாமை, ஜெயலலிதாவுடைய இயலாமை. ஏன்னா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பல பலவீனங்களில் சசிகலாட்ட மாட்டிக்கிச்சு. தனிநபர் ஒழுக்கம் இல்லாத பல விஷயங்கள் சசிகலாவோட மாட்டின பிறகு அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கடைசியில் புதைகுழிக்கு அந்த அம்மா போயிடுச்சு. இதை யார் எழுதுறான்னா ஆறுமுகசாமி ஆணையம், ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி எழுதுறார். ஒரு பலம் கொண்ட யானை போய் எங்கே மாட்டிக்கிச்சு, சேற்றில் மாற்றி விட்டது அவர் எழுதுறார். அந்த வரி வாங்கி இப்போ பாருங்க. அப்போ ஒரு பலம் கொண்ட யானை எங்கே போய் மாட்டிக்கிச்சு, சகதியில் போய் மாட்டிக்கிச்சு. அப்போ சிறு நரிகளும் ஓநாய்களும் கடித்து குதறுகிறதுன்னு எழுதுறார். இதை நான் சொல்லலை, எவ்வளோ பெரிய மனிதர். அதான் அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தில் சசிகலா கடைசி வரைக்கும் அந்த ஆணையத்தில் ஆஜரே ஆகலை. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. அப்போலா ரெட்டி அந்த மருத்துவமனையுடைய தலைவர்
என்ன சிகிச்சை நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் ஆஜராகாமல் உச்சநீதிமன்றத்தில் பிணை வாங்கிட்டு அது போயிட்டார் சசிகலா. அப்போ எவ்வளவு அயோக்கியத்தனம் இங்கே மக்கள்கிட்ட உண்மை தெரியாமலே மறைக்கப்படுகிறது. கண்டிப்பாக இது என்ன காரணம்னா ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒரு தவறான, அதான் ஆறுமுகசாமி ஆணையம் சகதியில் போய் விழுந்துட்டார் அந்த அம்மா. எம்ஜிஆர் எந்த சகதியிலையும் விழுகலை, எந்த சேற்றிலையும் விழுகலை, எந்த சாக்கடையிலையும் விழுகலை. ஆனால் ஜெயலலிதா சாக்கடை, சசிகலா சாக்கடை, சசிகலா குடும்பம் ஒரு சேரு, சகதி, துர்நாற்றம். அப்போது அதை ஒரு நீதிபதியே சொல்கிறாருன்னா அவர் எவ்வளவு தூரம் மனவேதனைப்பட்டிருப்பார் பாரு. இதுதான் ஜெயலலிதாவுடைய அந்த புறம் இந்த புறம், எந்த புறத்தில் நடந்த ஒரு அசிங்கமான பின் விளைவுகளை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பெண் ஆளுமைகள் பற்றி வரிசையாக பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி, திருமதி கனிமொழி எம்பியாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எம்பி லெவல்லே தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு மாநில அரசியலுக்குள்ளே அவங்கள கொண்டு வரவே முடியல. அவங்களால சிஎம் கனவுன்றதை கூட நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இங்கே ஒரு பெண் சிஎம் அப்படிங்கிறத யாருமே வர முடியாது இல்லை சார்? இல்லைம்மா, அதாவது ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு பகடக்காய் மாதிரி. அது கருணாநிதி குடும்பத்தில் இருக்குது. கருணாநிதி குடும்பத்தில் ஸ்டாலின் தான் அந்த பதவிக்கு தகுதியானவர்னு அவர் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார் அவங்க அப்பா இருக்கும்போது, அழகிரியை வெற்றி விட்டு. அதற்கு பிறகு அந்த பதவிக்கு அவர் மகன்தான் வேணும்னு அந்த குடும்பம் முடிவு செஞ்சு அதிகாரத்தை அத்தனையும் யார்கிட்ட வச்சுருக்கு. இதில் கனிமொழி ரோடு ஒன்றுமே இல்லை. ஸ்டாலின் 100 ஆண்டு வாழட்டும். ஸ்டாலினுக்கு பிறகு அது ஒரு பெரிய சண்டை சச்சரவு இருக்குது, மிகப்பெரிய. அதுக்கடுத்து உதயநிதி இருக்காரு, அப்படியே வந்துருவாங்கல்ல. உதயநிதி என்பது அதெல்லாம் இருக்காங்க. கனிமொழி என்ன ஊமையா, கைகால் வராதவரா, இல்லை எதுவும் செயல்பட முடியாதவரா? இல்லை, செயல்பட முடியுமில்ல. அப்போ அதிகாரத்தை நோக்கி சண்டை கண்டிப்பாக நடக்கும், சச்சரவு கண்டிப்பாக நடக்கும். இது இயற்கை. பல ராஜாக்களில் அண்ணன் 2 பேருக்கும் யுத்தம் நடந்திருக்கு, அதிகாரத்தை யார் பறிப்பதுன்னு. அதே போல் சண்டை கனிமொழி காலத்துலேயும் வரும். அதுக்கு ஸ்டாலினுடைய காலத்திற்கு பிறகு உதயநிதி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இந்த அதிகாரம் பிளக்கப்படும். எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதாவா ஜானகியான் சண்டை வந்ததா? அதே போல் ஒரு யுத்தம். அப்போ ஜானகி சண்டைக்கு வரும்னு யாருக்கா தெரியுமா? ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வரும் யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாட்ட அதிகாரம் போகுது, யாருக்கா தெரியுமா? சசிகலாமா கொஞ்சம் மயிரிழையில் விட்டாதம்மா முதலமைச்சர் ஆயிருக்கு. ஆமாம், வந்திருக்க வேண்டிய. அப்போ அந்தம்மா இருக்கிற பொழுது எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் யாருக்கா தெரியுமா? அப்போ அதே போல தான் கனிமொழியும் அந்த முயற்சி செய்வார். எப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா ஜெய வந்த மாதிரி ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்த மரணத்திற்கு பிறகு இந்த கட்சி சசிகலாட்ட வந்ததை போல கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்திற்கான யுத்தம் திமுகவில் கூடிய விரைவில் துவங்குவதற்கான நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் குருலா யுத்தத்தில் சொல்லுவான், எதிரி பலவீனம் இருக்கிற பொழுது தாக்குதல் தொடு, எதிரி பலமாக இருக்கும்போது ஓடி ஒளிந்து கொள். அதான் குருலா யுத்தம். குருலா யுத்தம் புலிகள் அப்படி தான் பண்ணுவான். அதே போல தான் இப்போ ஸ்டாலின் வலுவாக இருக்கார், துர்கா வலுவாக இருக்கு. அதனால் யுத்தத்துக்கான நேரத்தை யுத்தம் செய்கிறவன் தான் தீர்மானிக்கணும், எதிரி தீர்மானிக்கக்கூடாது. யுத்தம் எப்போ சண்டை முடிக்கணும்னு யார் முடிவு பண்ணணும்? கனிமொழி தான் முடிவு பண்ணணும். இல்லை இப்போ போனால் எதிரி வலுவாக இருக்காங்க, ஆயுதங்கள் வைத்திருப்பவர்களோட நிராயுதபாணியை போய் சண்டை பிடிச்சி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்போ யுத்தம் செய்ய வேண்டும், எப்போ போரை துவக்க வேண்டும் என்று போர் ஆரம்பிக்கிறவன் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக. அதுக்காக கனிமொழி காத்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அதிமுகவில் வந்தது போலவே திமுகவிலையும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக இருக்கு. அதிகார சண்டை தானம்மா, எல்லா பக்கமும் எதற்கான சண்டை? அதிகாரத்திற்கு. உலகம் பூரா நடந்த சண்டை பூரா எதுக்கு நடந்திருக்கு? அதிகாரத்துக்கான சண்டை தான். இந்த பக்கம் பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்தது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வளர்ந்துக்கிட்டு வராங்க. இவங்க இந்த பெண் வேட்பாளர்கள் இவங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? இவங்க ஓரளவு சோபிக்க முடிஞ்சது இல்லையா சார்? இல்லை, இப்போ பாஜக இங்கே ஒரு பெரிய ரோலே இல்லை தமிழ்நாட்டில். பாஜக வட இந்திய கட்சி,
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுகவோட சவாரி பண்ணணும், இல்லைன்னா அதிமுகவோட சவாரி பண்ணணும். ஆமாம். இப்போ அதிமுக சவாரி பண்ணிகிட்டு இருக்கு. அதிமுக சவாரி பண்ணலைன்னா தனித்து நின்னா ஜெயிக்க முடியாது. தனித்து நின்று பாஜக ஆட்சிக்கு வானதியும் வர முடியாது, தமிழிசையும் வர முடியாது. இப்போ இவர்கள் 2 பேருமே பாஜக அதிமுக கூட்டணி வைத்த பிறகு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க, போக முயற்சி பண்ணுறாங்க. வானதி சட்டமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் இந்த தேர்தல் 2 பேருக்குமே கடுமையாக இருக்கும். வானதிக்கும் கடுமையாக இருக்கும், தமிழிசைக்கும் கடுமையாக இருக்கும். தமிழிசையை பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருந்து உயர்ந்த அதிகாரத்திலிருந்து தன்னுடைய நிலை கீழிறங்கி இப்போ சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவே வருது. ஆமாம், அவங்க தான் ரிசைன்மெண்ட் தானே வந்தாங்க, விருப்பப்பட்டு தானே ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அவங்க. இல்லை, விஜய் பதவி ஆசை பிடித்து அலையுதுன்னு மக்கள் நினைக்கிறான். ஓகே. நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் பதவி உயரணுமே தவிர பதவி இறங்கக்கூடாது. அப்போ இந்த அம்மா தமிழிசையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை மீது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு தொகுதிக்கோ, அந்த அம்மா ஒரு தொகுதியை தீர்மானிக்க முடியல. தூத்துக்குடியில் நின்றுது, அங்கே ஜெயிக்கல, இப்போ மயிலாப்பூருக்கு வந்திருக்கு. அப்போ உன்னுடைய தொகுதி எது? உன்னுடைய ஒரு தொகுதியை நீ 5 ஆண்டு காலம் அந்த மக்கள்கிட்ட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த மக்களோட நெருக்கமாக அந்த மக்களுக்கு நல்லது கெட்டது இப்படி ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க முடியாமல் எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதி, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதி, இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ இவர்களுக்கு அரசியல் என்பது ஒரு விபத்து. அரசியல் என்பது அது விபத்தாக இருக்கக்கூடாது. அரசியல் என்பது அது இயற்கையான வாழ்நிலை. இந்திரா காந்தி காலத்தில் அந்த அம்மா ரேபர்லி தொகுதி தான் நிற்கும். எங்கே? யூபியில். அந்த அம்மா மரணம் அடைகிற வரை ரேபர்லி தொகுதி தான். சோனியா காந்தி குடும்பமும் யூபி ரேபர்லி தொகுதி தான். இப்போ பாஜக வந்தவர் 2014 பாஜக வந்த பிறகு எல்லாம் கேரளாவுக்கு வந்துட்டாங்க, வயநாடு வந்திருக்காங்க, ராகுல் ஆகட்டும் பிரியங்காவாகட்டும். அப்போது ஒரு தொகுதியை நீங்கள் தொடர்ந்து அந்த தொகுதியில் பணியாற்றினால்தான் அந்த மக்களும் கூட நெருக்கமாக மாறுவான். நீங்களும் மக்கள்கிட்ட நெருக்கமாக மாற முடியும். நீங்கள் ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதினா வானதி மக்கள் மறந்துடுவான், தமிழிசை மக்கள் மறந்துடுவான். கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.